விஷயம் தெரியுமா? என்னடி? இன்னைக்கு காலைல நீனும் அப்பா வெளில போயிருந்த நேரத்துல அக்கா பார்க்க ஒரு பையன் வந்தாமா. பையனா? யாரு அவன்? அக்காவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாமா. அக்காவும் ஆமா அண்ணா. ஃப்ரெண்டா? காலேஜ்ல ஒன்னா படிக்கிறானா? அப்படியே இருந்தாலும் எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வரான்? திடீர்னு வந்துட்டான். அக்காவை எதிர்பார்க்கல போல தெரியுதுமா. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா தான் போனான். என்னடி பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும்? எனக்கு தெரியாதே. அக்கா என்ன உள்ள போ சொல்லிட்டா, நானும் உள்ள வந்துட்டேன். முட்டா, அவ போ சொன்ன நீ அவளை அந்த பையனை தனியா விட்டா போயிடுறது? இல்லம்மா, அப்பாவும் வந்துட்டாரு. அந்த பையன் அப்பா கூட பேசிட்டு தான் போனான். அப்பா கூட பேசிட்டு போனானா? சரி, நீ போ. ஸ்டவ்ல பால் சிம்ல வச்சிருக்கேன், அது கொதிச்ச உடனே இறக்கி வச்சிருக்கேன். என்னம்மா அங்கேயே பேசாம உள்ள கூட்டு பேசுற? என்ன விஷயம்? பேச போற விஷயம் கையில பத்தி. அவ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து பேச சொல்றீங்களா? கையில பத்தி கையில் காதலே விடாம அப்படி என்னமா ரகசியம்? கையில பார்க்க யாரோ ஒரு பையன் வந்தானமே, யாருங்க அவன்? இது எப்படி? யாரு? வேலுவாள் பத்த வச்சதா? சிரிக்காதீங்க, எனக்கு அப்படியே திகு திகுன்னு பத்திக்கிட்டு எரியுது. நீங்க என்னடா பல்ல காட்டிட்டு இருக்கீங்க? திகு எரியுதா? எங்க வயிறா வேறங்க. எரிச்சல கலப்பாதீங்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? ஏய், இப்ப நீ டென்ஷன் ஆறதுக்கு எதுவுமே நடக்கலையே, எதுக்கு இப்ப தையா தக்கம் குதிக்கிற? என்னங்க நீங்க பேசுறீங்க? வயசு பொண்ணுங்க தனியா வீட்டுல இருக்க நேரம் பார்த்து எவனோ ஒரு தடி பையன் வீட்டுக்கு வரான். இந்த கூர்கட்ட கையிலும் அவனை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கான். நீங்க என்னடானா ஒன்னும் நடக்கல, ஏன் இப்படி பதறன்னு கேக்குறீங்க? யாருங்க அந்த கலவாணி பையன்? இந்த பாருமங்களா, அந்த பையன் பேர் ரோஹித். நம்ம கையில் இப்ப பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்காக கொடைக்கானல் போனா இல்லையா, அங்கதான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவ்வளவுதான். கொடைக்கானல்ல 3 நாள் பார்த்தா அவன் வீட்டுக்கே வர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுமா? ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு 3 நாள்லாம் வேண்டாமா, 3 நிமிஷமே போதும். ஆமா, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறியே. இன்னும் அந்த பையன் கொடைக்கானல் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா கொந்தளிச்சிருவ போல. என்ன பண்ணா? என்னங்க பண்ணா? கையில் கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணானா? சொல்லுங்க, பதட்டமா இருக்கு, சொல்லி தொலைங்களேன். இதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்கள வெளியூருக்குலாம் அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். அலம்பு போறான்னு நம்பி அனுப்பி வச்சேன். இருங்க, நான் போய் அலம்பு கிட்ட கேட்டு வரேன். இருடி, ஏன் இப்படி அவசரப்படுற? வாயில ஏதோ சீனி பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி படபடபட நீயே பேசிக்கிற, நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிற. ஏன் இப்படி? அப்ப நீங்களாச்சும் சொல்லி தொலைங்களேன். கொடைக்கானல் அந்த பையன் என்னங்க பண்ணா? உங்க அண்ணன் பையன் அமுதம் கைய இந்த பையன் தான் உடைச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அமுத கையை உடைச்சவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறானா? அவனையா நம்ம கையில் உள்ள கூப்பிட்டு வச்சு உபச்சாரம் பண்ணா? நீங்களும் அவன் யாருன்னு தெரிஞ்சுதான் அவன் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நம்ம புள்ள கையை உடைச்சிட்டு நம்ம வீட்டுக்கே வந்து நிக்கிறான். பதிலுக்கு அவன் கையை காலை உடைச்சு அனுப்பாம கூப்பிட்டு வச்சு பேசி அனுப்பியிருக்கீங்க. ஏண்டி நீ உங்க அண்ணன் எல்லா விஷயத்துக்குமே டென்ஷன் ஆவீங்களா? ஆகாம வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? இது பாரு, முதல்ல அந்த பையன் இங்க எதுக்கு வந்தான்றது தெரிஞ்சுக்கோ, அப்புறமா ஒரு முடிவெடு, சரியா? அவன் அமுதனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்திருக்கான். ஓகே? மன்னிக்க முடியாதுடா முண்டோன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே? லூசே, அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தான். அவன் அமுதனை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கான். வந்தவன் ஊருக்குள்ள உங்க அண்ணனை பத்தி விசாரிச்சிருப்பான் போல. அந்த வீட்டுக்கு போனா கையங்களோட திரும்பியும் உங்க அண்ணன் பத்தி ஆகாவோன்னு ஊருக்காரன்னு சொல்லிருப்பாங்க போல. அதனால அங்க போறதுக்கு வந்துட்டு நேரம் இங்க வந்தான் சும்மா வரலமா, நல்ல காஸ்ட்லியான ஒரு ராக்கெட்டும் நல்ல ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு வந்தான். இதுதான் நடந்துச்சு. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தது காரணம் இதுதான். இது தெரியாம ஆடுறாம சும்மா தையத்தக்கான் குதிச்சிட்டு இருக்க. ஒண்ணு பண்ற, நல்ல சலங்கையா வாங்கி உன் காலில் கட்டி விடுற, மேடை இல்லாம அரங்கேற்றம் பண்ணி எடுத்துரு. சீரியஸா பேசிட்டு இருக்கோம், ஏங்க இப்படி இறக்க முழுக்க பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே மங்களா, நானும் சீரியஸாவே கேட்கறேன். இப்ப என்ன பண்ணுன்ற? அந்த பையன் எதுக்கு நம்ம கையில்கிட்ட வந்து தனியா பேசிட்டு போனா? அதுக்கு என்ன, பேசிட்டு தானே இருந்தாங்க. அதுக்கு என்னவா? என்னங்க அவனோட எதுக்குங்க இவ பேசணும்? அவனை ஏங்க முதல்ல இவ வீட்டுக்குள்ள விட்டா? தெருவோட நீ படி போடா, நான் ஏன் திட்டி அனுப்ப வேண்டியதானே? சரி, அவளுக்கு தான் தெரியலன்னா நீங்களாச்சும் அவன் தலையில தட்டி தனியா இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட உனக்கு என்னடா பேச்சுன்னு சொல்லி அடிச்சு விரட்டி இருக்க வேண்டாமா? ஏன் மங்களா அப்படி பேசுற? ஒரு ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் பேசி கூடாதுன்னு கண்டிக்கிறதுக்கு நாம என்ன கற்காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம்? தனியா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் என்னங்க? அது ஏன் நீங்க கண்டிக்கல? அதான் என் கேள்வி. ஒரே பதில் இல்லம்மா, நம்ம பொண்ணு மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை. இது பாரு மங்களா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நல்ல விஷயத்த கெட்டதா பாக்குறது ஒரு வகை, கெட்ட விஷயத்தையும் நல்லதா பாக்குறது இன்னொரு வகை. கெட்ட விஷயத்த கெட்டதாவும் நல்ல விஷயத்த நல்லதாவும் பாக்குறது 3வது வகை. நான் 3வது வகையை சேர்ந்தவன். அதுவும் இல்லாம கையில அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருந்ததுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. அதனால அவளை கண்டிக்க வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படல. புரிஞ்சுதா? என்னப்பா ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. ஒண்ணு இல்லம்மா, காலையில அந்த பையன் ரோஹித் வந்திருந்தா இல்லையா, அது விஷயம் தான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ அதுவா? நீ சிம்பிளாவோ அதுவான்னு சொல்லிட்ட. ஆனா உங்க அம்மா வீட்டுக்கு வந்த பையனை வாசலோட நிக்க வச்சு டீ காஃபி கூட கொடுக்காம அனுப்பிட்டீங்கன்னு என்கிட்ட கோச்சிட்டு இருக்கா. அதுக்கு என்ன, அடுத்த தடவை வந்தா விருந்தே போட்டலாம் உங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்படியாமா? ஆமா, அடுத்த வாட்டி வேற. என்னப்பா?
அம்மா பத்தி தெரியல. நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன். போமா. மிஸ்டர் நிரஞ்சன், அந்த ஆர்த்தியை என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க? நான் ஒண்ணும் பண்ணணும்னு நினைக்கல டாக்டர். நான் இயல்பா தான் இருந்தேன். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? அந்த ஆர்த்தி ஒரு கேடுகட்ட பொம்பளை. அவளை கொல்லணும்னு என் மண்டைக்குள்ள ஒரு குரல் கேக்குதுன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. ஏண்டா, அன்னைக்கு ஆர்த்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணல? கத்தியோட நின்னிய நான் கூட கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டு போல. எஸ், நீங்க 2 பேரும் சொன்ன நேரத்துல நான் அப்படி ஒரு மனநிலையில இருந்தது உண்மைதான். அதுல எந்த ஒளிமறைவும் இல்ல. ஆனா இப்ப நான் அந்த மனநிலையில இல்ல. ஆர்த்தி கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவளை கொல்லணுங்கிற என்னோட மனநிலையிலயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இல்ல, போய் ஆர்த்தியை கொல்லணுங்கிற வெறி உங்களை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கு. அந்த வெறி உங்க கண்ணில் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. டாக்டர், நான் சொன்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? என்ன நம்புற விதத்துல உன் நடவடிக்கை இல்லையே. ஆமா டாக்டர், கண்ணாடியை பார்த்து இவன் தனக்கு தானே பேசிக்கிட்டு நான் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு கூட போன் பண்ணி சொன்னேன். இப்ப என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு நோய் முத்து போச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இத பாருங்க, டாக்டரா இருக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? டேய் நிரஞ்சன், உனக்கு நோய் முத்தி போணுங்கிறதாடா எங்க ஆசை. உனக்கு எல்லாம் சரியாயி நீ பழைய நிலைமைக்கு வரணும். நல்லபடியா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட நல்லா வாழணும்டா. அதுக்கு தானே நான் ஆசைப்படுறேன். அதை கெடுக்கிற மாதிரி ஏன்டா நடந்துக்கிற? இத பாருங்க, எனக்கு இனிமே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது. ஏன்டா, ஏன் இப்படி சொல்ற? ஒரு தடவை கல்யாணம் பண்ணி நான் ஏமாந்து நாசமா போனது போதும். திரும்ப திரும்ப நான் ஏமாற தயாரா இல்ல. இத பாருங்க, உங்களுடைய மனைவி உங்களுக்கு விசுவாசமா இல்லைங்கிறதும் அது ஏதோ தற்செயலா நடந்தது. அந்த பொண்ணு ஏதோ அப்படி நடந்துகிட்டதுக்காக நீங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது நிரஞ்சன். இங்க பாருங்க, நீங்க இன்னொரு கோர்ஸ் மாத்திரை சாப்பிடுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் ஆஃப் ட்ராங்குலைசர்ஸ் கொடுத்துறேன். வயலண்டா பிஹேவ் பண்ற நிரஞ்சனோட மனசை அது அமைதிப்படுத்தும். ஓகே? ரெண்டு கேட்டு பயல்களும் ரொம்ப டார்ச்சர் குடிக்கிறீங்களா? ஆர்த்திய போட்டு தள்ள விட மாட்டீங்க போல. டேய் நிரஞ்சா, அந்த டாக்டர் கிழவன், அந்த டார்ச்சர் கிழவன் சொல்ற மாதிரி மாத்திரை வாங்கி போடாதடா. ஒரு அறை விட்டு 2 கிழவனி அந்த ரூம்ல போட்டு அடடா. ஆர்த்தி மாதிரி ஒரு கேடு கட்டவள முதல்ல காலி பண்ணணும். அதுதான் முக்கியம். என்ன சொல்லுது அந்த குரல்? என்ன சொல்லுது நிரஞ்சன்? கமான், என்ன சொல்லுது நிரஞ்சன்? கமான், உன்னை ஓகே ஆயே சொல்லுடா. அவன் டாக்டர் ஆய மூடுறா. ஆய மூடிடுறா. இவ்வளவுக்கு நீ தான்டா காரணம். இந்த கேட்டு டாக்டர் கூட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ற? என்ன டாக்டர் இது? நிரஞ்சன், நிரஞ்சன் ப்ளீஸ், நீங்க பண்றது கொஞ்சம் தெரியல. நீ பண்றதான சரியில்லை. ஆர்த்தி மாதிரி ஒரு மோசமான பொம்பளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். சரி பண்ணி ஆர்த்தியை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அது நடக்காதுடா. நடக்க விட மாட்டேன்டா. அதை நடக்க விட மாட்டேன். நிரஞ்சன் வேண்டாம். நிரஞ்சன், 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 வேணாண்டா. டேய் நிரஞ்சன், நிரஞ்சன், கட்டா ஊத்து விடுறா. டேய் நிரஞ்சன், நிரஞ்சன் கேளுங்க. நிரஞ்சன், நிரஞ்சன் ப்ளீஸ், நிரஞ்சன் சொல்ல கேளுங்க. ஹலோ தாத்தா, குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங் குட்டி. என்ன காலங்காத்தால என்ன பார்க்க பார்க்குக்கு வந்திருக்க? ஓ, பிசிக்கல் ஃபிட்னஸா? என்ன வாக்கிங்கா ஜாகிங்கா? உன் வயசுக்கு நீ ஜாகிங் தான் பண்ணணும். ஒரு 8 ரவுண்ட் அடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசு. ஐயோ தாத்தா, நான் வாக்கிங்க்கும் வரல, ஜாகிங்க்கும் வரல, டாக்கிங்க்கு வந்திருக்கேன். டாக்கிங்? கம் கம் கம். என்ன சொல்ற நீ? என்கிட்ட பேசணும்னு நினைச்சா அழகா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டே எல்லா விஷயமும் பேசலாம்ல. இல்ல தாத்தா, வீட்டுக்கு வந்தா ஆர்த்தியத்தை இருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் இந்த விஷயத்த பேச விரும்பல. என்னம்மா இது? இந்த உலகமே ஆர்த்திக்கு பயப்படுதா? ஆர்த்தி இருந்தா என்னம்மா, உன்னை என்ன பண்ணிடுவா? இல்ல தாத்தா, நான் பேச நினைச்சு வந்தது ஸ்ரேயாவோட விஷயம். ஸ்ரேயா விஷயமா? ஆமா தாத்தா, ஸ்ரேயாவோட விஷயத்துல அத்தைக்கு ஏற்கனவே ரொம்ப இளக்காரம். பேசும்போது பாதிலேயே வந்துட்டாங்கன்னா தேவையில்லாம அப்பா அம்மா ஸ்ரேயா எல்லாரையும் அசிங்கப்படுத்தி ஏதாச்சும் பேசுவாங்க. எதுக்கு அதெல்லாம் தான் நான் இங்க வந்தேன். நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே
பாம்பு புத்துல காலை விடுற மாதிரி ஆர்த்தியை கண்டு பயப்படுறாங்க பாருமா. சரி, அவ பேச்ச விடுமா. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. என்னாச்சு ஸ்ரேயா விஷயம்? ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை தான் தாத்தா. ஏமா என்னாச்சு? ஸ்ரேயா இப்ப ஒழுங்கா தானே இருக்கா? ஒழுங்கா இருக்கிற மாதிரி தான் இருந்தா தாத்தா. ஆனா எங்க எல்லாருடைய கண்காணிப்புக்கு நடுவுலயும் அந்த பையனும் அவளும் மீட் பண்ணிக்கிட்டே தான் தாத்தா இருக்காங்க. என்னம்மா சொல்ற நீ? எல்லாரும் கண்காணிக்கிறோம்னு சொல்ற, அப்புறம் எப்படிமா இது நடக்கும்? நாங்க யாரும் வீட்ல இல்லாத சமயம் பார்த்து அந்த பையன் எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்து அவளை பார்த்துட்டு போயிருக்கான் தாத்தா. சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போயிருக்கான். பெருமாள் என்ன ஏதோ மோப்பம் பிடிச்சு வந்தப்போ அந்த பையன் அவரையும் ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் தாத்தா. இந்த விஷயம் தெரிய வந்தப்போ ஸ்ரேயாவை க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லி அம்மா என்கிட்டயும் பெருமாள் கிட்டயும் சொல்லி வச்சாங்க. அந்த பையன் ஸ்ரேயாவை பாக்குறதுக்கு நேத்து காலேஜுக்கு வந்தப்போ நான் பாத்துட்டு அவன் கிட்ட நல்ல சத்தம் போட்டேன். அவனும் பதிலுக்கு சத்தம் போட்டான் தாத்தா. நாங்க ரோட்ல சண்டை போடுறத பாத்துட்டு அவன் ஏதோ என்கிட்ட வம்பு பண்றதா நினைச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. உடனே நாங்க அங்க இருந்து வந்துட்டோம் தாத்தா. என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? உங்க அம்மா பேசாமையா இருக்கல? ஏமா இத பத்தி எல்லாம் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னதான் பண்ணலான்னு இருக்கா? அம்மாக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல தாத்தா. அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அப்பா பிரச்சனைய பெருசாக்கிடுவாரோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கும் இத தனியா ஹேண்டில் பண்றதுக்கு தயக்கமா இருக்கு. ஹார்ஷா ஏதாவது செய்ய போய் ஸ்ரேயாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க தாத்தா. ஸ்ரேயா கிட்ட பேசி சரி பண்ணலானா அவ எதுக்குமே மசைய மாட்டேங்கிறா. கல்லு குந்தாணி மாதிரி இருந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டேங்கிறா தாத்தா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். உனக்காவது இதை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சேம்மா, அதுவே பரவாயில்ல. ரெண்டு நல்ல விஷயம்மா. ஒண்ணு, இந்த விஷயத்தை உங்க அப்பாவுக்கு சொல்லாம விட்டது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் நாசமாக்கி இருப்பாரு. ரெண்டாவது விஷயம், இத நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்த்தி முன்னாடி சொல்லாம கெட்டிக்காரத்தனமா இங்க வந்து சொல்ற பாரு, அது ஆர்த்திக்கு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் நாசமாக்கிடும். தாத்தா இப்ப என்ன தாத்தா பண்றது? யோசிச்சுதாம்மா எதையும் பண்ணணும். ஆமா, அந்த பையன் பேர் என்ன? சித்தார்த் தாத்தா. ஆனா அவன் யாரு எப்படிப்பட்டவன்னு ஒண்ணுமே தெரியாது. சரி, அவன் அட்ரஸ் இருக்கா? எந்த ஏரியானாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது தாத்தா. பேரு மட்டும்தான் தெரியும். என்னம்மா நீ? சரி, அவனை எல்லாரும் போட்டு அடிச்சாங்கன்னு சொன்னியா, அது எங்க? அது எங்க காலேஜுக்கு ஆப்போசிட் ரோட்ல. சரி சரி, நீ போமா, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே தாத்தா, பை, டேக் கேர். டாக்டர் டாக்டர் டாக்டர், அவன் வெறியோடு வெளியில போயிருக்கான் டாக்டர். அந்த ஆர்த்தி பொண்ணு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அந்த பொண்ணை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் கிட்ட வாங்க டாக்டர். என் கட்ட அவுத்து விட்டுருங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். வெயிட் வெயிட், ஆல் ட்ரை. கிட்ட வாங்க டாக்டர். அப்படிதான் வாங்க. சீக்கிரம் என் கடையை அவுத்து விடுங்க. கம் கம் கம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். வாங்க. சொல்லுங்க சார். ஒரு சின்ன விவரம் தெரியணும். என்ன சார்? நேத்திக்கு நடந்த ஒரு அடிதடி விவகாரத்துல சித்தார்த்னு ஒரு பையன் காயம்பட்டு இந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததா சொல்றாங்க. இன்பேஷண்டா அவுட் பேஷண்டா சார்? ஐ திங்க் அவுட் பேஷண்டா தான் இருக்கணும். அட்மிட் ஆகிற அளவுக்கு பெரிய காயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவுட் பேஷண்ட்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தோனே போயிடுவாங்க சார். அது தெரியுமா எனக்கு. அவர் அட்ரஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்றேன் சார். பேர் என்ன சொன்னீங்க? சித்தார்த். சித்தார்த் நேத்தி டேட்ல பாருங்க. இருக்கு சார், எழுதி தரேன்.
பேர் மணி. இந்தாங்க சார். தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஹாய் ஆர்த்தி. ஹலோ டாக்டர். என்ன விஷயம் டாக்டர்? என்னவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்களே? இல்ல ஒண்ணும் இல்ல, நிரஞ்சன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிரஞ்சன் விஷயமா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு ஆர்த்தி. உங்களுக்கு நிரஞ்சனை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாது? ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு. என் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் உள்ள மனுஷன். குட் பிஹேவியர், டீசென்ட்டா பேசுற ரொம்ப பண்பாடான மனுஷன் அவரு. இல்ல ஆர்த்தி, நம்பாதீங்க. அவன் உங்ககிட்ட காட்டுற மரியாதை, டீசென்சி, பிஹேவியர் எல்லாமே வெளிவேஷம். உள்ளுக்குள்ள அவன் ஒரு சைக்கோபாத், வயலண்ட் பிஹேவியர் உள்ள ஒரு மனநோயாளி. என்ன சொல்றீங்க? ஆனா அவரை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. நல்லா தானே இருக்காரு. இல்ல ஆர்த்தி, பாக்குறதுக்கு அப்படி இருந்தாலும் அவன் நார்மலான பர்சனாலிட்டி இல்ல. அவனை ட்ரீட் பண்ற டாக்டர்னா அவனை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவன் ரொம்ப அபாயகரமான மனநிலையில இருக்கான். அவன் உங்களை கொல்லணும்னு அலையான். ப்ளீஸ் ப்ளீஸ் உளராதீங்க டாக்டர். என்ன கொலை செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு என்ன வந்துச்சு? ஏன்னா பார்ட்டி கல்ச்சர்ல இருக்கிற லேடிஸுகளை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்ற ஆம்பளைங்களோட ஈஸியா மூவ் பண்ற லேடிஸுங்களாம் தப்பானவங்கன்னு அவன் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த மாதிரியான லேடிஸுங்களை பார்த்தான்னா அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அவங்கள கொல்லணும்னு தவிப்பான். வாய்ப்பு கிடைச்சா கொன்னுடுவான். ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்கான். அதுவும் அவன் சொந்த கொண்டாட்டிய. அந்த கேஸ்ல இருந்து அவன் வெளியில வரதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். அவன் இப்போ உங்க பின்னாடி சுத்துறதுக்கு இதுதான் காரணம். நீங்க அந்த மாதிரியானவங்கன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான். நோ 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 நோ, நான் இதை நம்ப மாட்டேன். ஏன்னா நான் எத்தனையோ தடவை அவரை சந்திச்சு பேசியிருக்கேன். அவரு என் வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, வெளியிடங்கள்ல கூட நாங்க சந்திச்சு பேசியிருக்கோம். என்ன கொல்லணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த வாய்ப்பை எல்லாம் ஏன் அவர் பயன்படுத்திக்கல? நோ டாக்டர், நான் நினைக்கிறேன் நீங்க வேற ஏதோ இமேஜினேஷன்ல பேசிட்டு இருக்கீங்க. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் தெரியாம தான் கேக்குறேன் டாக்டர். ஒரு ஆளு பைத்தியமா இல்லையான்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியாதா? அந்த அளவுக்கு நான் முட்டாளா? ஏன் பேசுறீங்க? அவன் சட்டையை கிழிச்சிட்டு அலையிற ஒரு பைத்தியம் இல்ல. ஆனா அவன் ஒரு அப்நார்மல். இல்ல டாக்டர், நீங்க தேவையில்லாம அவர் மேல பழி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அவன் மேல பழி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? சரி, என்ன கொல்லணும்னு நினைக்கிற ஆளாவே இருந்தா என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும்னு ஏன் நினைக்கணும்? ஒரு முக்கியமான விஷயத்துல எங்க குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. இது எல்லாமே உங்களை நெருங்கி வரதுக்காகவும் உங்களை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக அவன் பண்ற டெக்னிக்ஸ். என்னால இதை நம்ப முடியல டாக்டர். அவனை பரிசோதிச்ச டாக்டர் நான் சொல்றேன். இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். உங்களை நம்ப வைக்கிறதுனால எனக்கு கிடைக்க போற ஆதாயம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அவனால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை சொல்றேன். உங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல, நிரஞ்சனை கொலைப்பழியில இருந்தும் தண்டனையில இருந்தும் காப்பாத்த நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். நம்புக ஆர்த்தி, ப்ளீஸ். சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க? நிரஞ்சன் கிட்ட இருந்து விலகி நிக்கணும், அதானே? ஆர்த்தி, விலகி நிக்கணும். அதே நேரம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அவன் ரொம்ப டேஞ்சரஸ். அவனோட நோய் ரொம்ப முத்து நிலைமைக்கு வந்துருச்சு. அவனுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் என்னையே ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு வந்துட்டான். இனிமே அவன் என்ன வேணா சேர்த்துக்கு துணிவான். அவனை இப்படியே வெளியில விட்டு வைக்கிறது நல்லதில்ல. மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது தான் நல்லது. அதுக்கான முயற்சியில தான் நான் இறங்கியிருக்கேன். நான் அப்படி பண்ணிட்டுவேங்கிற பயத்துல தான் அவன் தலைமறைவா தெரியுறான். போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அதனால ஒருவேளை உங்களை தேடி வந்தான்னா நீங்க உடனே எனக்கு தகவல் கொடுக்கணும். ஓகே? ஷூர். ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி. பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? அப்ப நான் கிளம்புறேன். ஓகே?